அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற வெள்ளிக்கிழமை, இது ஆடி வெள்ளி, நமக்கெல்லாம் தெரியும். இது 4வது வெள்ளி. இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம். ஒத்தப்படையில் வர்றது ரொம்ப விசேஷம். அதில் இது 4வது வெள்ளி. இன்னொரு சிறப்பு அன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம். ஆடி வெள்ளி எவ்வளோ விசேஷமோ அம்மனுக்கு, அதே மாதிரி ஆடி கிருத்திகைங்கிறது முருகனுக்கு விசேஷம் இல்லையா? அது மட்டும் கிடையாது, திருத்தணி முருகனுக்கு இப்போ விழா நடந்துகிட்டு இருக்கு. தெப்பத் திருவிழான்னுட்டு 4ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் தெப்பத் திருவிழா நடந்து கொண்டு இருக்கிறது. பல அறுபடை வீடுகளிலே ஆகட்டும், மற்ற முருகன் கோயில்களிலே ஆகட்டும், ஆடி கிருத்திகைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, இது ரெண்டும் விசேஷம். ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் வரும். அது முருகனுக்கு விசேஷமாக விரதம் இருந்து எல்லாரும் கொண்டாடுகிறோம் என்றாலும் கூட, ஆடி மாதத்திலே வரக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரமானது ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். அதே மாதிரி பெண்களுக்கு ஆடி வெள்ளி, இதில் 4வது வெள்ளி. இந்த வெள்ளிக்கிழமை என்பது பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்குரிய அம்சம். ஏன் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால், நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஐஸ்வர்யங்களும் மகாலட்சுமியினுடைய அருளாலே கிடைக்கும். அதற்காக பெண்கள் விரதம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் ஆடி வெள்ளிக்கிழமை. அம்மனுக்கும் அதே மாதிரியான விசேஷமான நாள். கிருத்திகையும் சேர்ந்து வர்றதால முருகனுக்கும் விசேஷமான நாள். இது எல்லாம் இணையுது. அன்னைக்கு என்ன பண்ணணும்? அன்னைக்கு மகாலட்சுமிக்குரிய நாளுங்கிறதால விடிய காலையில் ஏந்திரிக்கணும். எல்லா நாளுமே சூரிய உதயத்திற்கு முன்னாலே எழுந்திருந்து வாசலிலே கோலம் போடுவது, வாசல் தெளித்து கோலம் போடுவது என்பது நம்ம மகாலட்சுமியை கரம் கூப்பி வரவேற்கக்கூடிய ஒரு உபச்சாரம். அதை மட்டும் மறந்து விட வேண்டாம். நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஒரு ஃப்ளாட்டில் கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. கொஞ்சோண்டு தண்ணியை தெளித்து சின்னதாக ஒரு கோலம் போட்டு, இப்போ கோலம் போடுறதுக்குன்னு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கீழே வழவழன்னுட்டு தரை இருக்கும். அந்த இடத்துல ஒரு சின்னதாக பலகை வச்சு அந்த பலகையிலே நீங்கள் கோலம் போடலாம். என்னதான் நீங்கள் அழகான முறையில் அந்த வீட்டை அலங்கரித்து வைத்தாலும் கூட, அந்த வாசலிலே ஒரு கோலமும் ஒரு விளக்கும் இருந்தால் சாட்சாத் மகாலட்சுமி அந்த வீட்டிலே வாசம் செய்வதாக அர்த்தம். இதில் ஆட்சேபனையே கிடையாது. நீங்கள் வேணாலும் செஞ்சு பாருங்கள். விளக்கில்லாத வீடு, தூய்மை இல்லாத வீடு, கோலம் போடாத வீடு, இவைகளையெல்லாம் மகாலட்சுமி அண்டமாட்டாள். அவர்களிடத்துல எல்லாம் செல்வம் இருக்கலாம், அது வேற விஷயம். செல்வம் என்கிறது பணம் மட்டும் கிடையாது. செல்வம் என்கிறது அங்கே இருக்கக்கூடிய சாந்தமான குணம், கோபமில்லாத குணம், குடும்பத்திலே நல்ல ஒற்றுமை, அந்யோன்யம், பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கை, பெரியோர்களுடைய ஆரோக்கியம், இவ்வளவும் சேர்ந்தது தான். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கணும். அப்படி இருக்கணும். ஒரு ஐஸ்வர்யம் மட்டும் இருந்தால் பத்தாது. நிறைய பணம் வச்சுக்கிட்டு ஆரோக்கியம் இல்லாமல் போய் அந்த பணத்தை எல்லாம் நீங்கள் ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணி என்ன புண்ணியம் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை, எப்போ பார்த்தாலும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை, ஆனால் எல்லாருக்கும் ஒரு கார் இருக்குது, என்ன புண்ணியம் சொல்லுங்கள் பார்ப்போம். உட்காரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சோபா இருக்குது இல்லையா, அது 2 லட்சம் 2.5 லட்சம்னு போட்டு வாங்குகிறோம். விளக்குகளெல்லாம் வண்ண விளக்குகளெல்லாம் இருக்கின்றன. ஆனால் மனதிலே ஒரு வெளிச்சமே இல்லை, தெளிவு இல்லை. என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? ஆகையினால மகாலட்சுமி வந்துவிட்டாள் என்று சொன்னால் குடும்பத்திலே அமைதி வந்துவிட்டது என்று அர்த்தம். அமைதி வந்துவிட்டால் ஆற்றல் வந்துவிடும், ஆற்றல் வந்துவிட்டால் செல்வம் வந்துவிடும். அதனால் இந்த கோலம் போடுவதை மறக்க வேண்டாம். பூஜை அறையில் நல்லா சுத்தப்படுத்தி அந்த தூசு கீசு இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா தொடச்சி ஒரு மணப்பலவை போட்டு நீங்கள் ஒரு வாழை இலையில் நீங்கள் இந்த பூஜை சாமான்கள் எல்லாம் வைத்து அன்னைக்கு பார்த்து விசேஷமாக எல்லா வெள்ளிக்கிழமையும் படைக்கலாம். இருந்தாலும் ஆடி வெள்ளி இல்லையா, ஆடி வெள்ளி என்பதற்கு ஒரு சிறப்பு வேண்டும் இல்லையா? அதனால் கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல், கொஞ்சம் பாயசம், கொஞ்சம் சுண்டல், இவைகளையெல்லாம் வைத்து அபிராமி அந்தாதி, லலிதா சகஸ்ரநாமம், அம்மன் பாடல்களை எல்லாம் நீங்கள் அன்றைக்கு பாடலாம். இந்த விரதத்தை அப்படியே முருகனுடைய விரதத்தோடு நீங்கள் கிளப் பண்ணிக்கலாம். கிருத்திகையாக இருக்கிறதால அம்மனுக்கும் ஆச்சு, முருகனுக்கும் ஆச்சு. மாவிளக்கு போடுறவங்க மாவிளக்கு போடலாம். நீங்கள் சமயபுரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரு பக்கம் அபிஷேகம், ஒரு பக்கம் அர்ச்சனை, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேர்த்தி கடன் செலுத்துதல், இவைகளெல்லாம் நடந்திருக்கும். ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை, இந்த 5 வெள்ளியில் ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில், ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க, நிறைய பக்தர்களெல்லாம் வந்துட்டு போகிறாங்க. அந்த கோயிலுக்கென்று இருக்கக்கூடிய தனித்துவம் ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த தனித்துவம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வரம் கொடுக்கும் அன்னை அங்கே நமக்காகவே வீற்றிருக்கிறாள். என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்க்க மாட்டார்களா என்று ஒரு அன்னை காத்திருப்பதை போல அந்த அன்னை காத்திருக்கிறாள்.
அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்னை ஆட்சி செய்யும் தலங்கள், அந்த ஒவ்வொரு தலங்களுக்கும் தலவரலாறு பார்த்தீங்கன்னா அதனுடைய முக்கியத்துவமெல்லாம் நமக்கு தெரியும். அங்கே நாம் போய் அந்த அன்னையை தரிசித்து அர்ச்சனை செய்து கொண்டு வருவது சாலச் சிறந்தது. அன்னைக்கு நெய் தீபம் ஒன்று போடலாம். போட்டு அங்கே தீபத்தை காட்டும் பொழுது ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமி நமஹா அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இல்லை மகாலட்சுமிக்குரிய பாடல்கள் இருக்குது. செவ்வாப்பேட்டைன்னுட்டு சேலம் பக்கத்தில் இருக்குது, அங்கே மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த மாரியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி திருத்தேர் உற்சவம், ஊரெல்லாம் கூடியிருக்கும். அவ்வளோ அற்புதமான முறையிலே அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விசேஷம். சைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த 63 நாயன்மார்களிலே 2 நாயன்மார்களுடைய குரு பூஜை தினம் வெள்ளிக்கிழமை வருது. ஒன்று மூர்த்தி நாயனார் குரு பூஜை. அந்த மூர்த்தி நாயனார் யார்? மதுரையில் இருந்தவர். இறைவனுக்கு சந்தன காப்பு செஞ்சு செஞ்சு சமர்ப்பித்து கொண்டிருக்கிறவர். ஆனால் அப்பொழுது வெளிநாட்டிலே இருந்து படையெடுத்து வந்த ஒரு மன்னன் அங்கே என்ன பண்ணாமன்னா, அவன் இந்த சைவ மதமே வளர விடக்கூடாது என்று நினைத்தான். அதனால் அவன் நேரடியாக நீங்கள் பூஜை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் பூஜைக்கு என்ன ஜாமான் வேணுமோ அதெல்லாம் அந்த பொருள்களையெல்லாம் கிடைக்காமல் செய்து விட்டான். சந்தனம் கிடைக்கல, எதில் இழைச்சி இவர் சந்தன காப்பு பண்ணுவார்? அதனால் பார்த்தவனா இவர் மனம் ரொம்ப வெதிப்பு தன்னுடைய கையையே அந்த சந்தன பாறையிலே வைத்து தேய்த்து இதற்கு எப்படி முடிவு வருமோ என்று நினைத்தான். சிவபெருமான் அன்றைக்கே அந்த மன்னனை முடித்து விட்டார். அடுத்தொரு மன்னனை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் அந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டது. பட்டத்து யானை யாருக்கு மாலை போடுகிறதோ அவர்தான் அரசர் என்று ஒரு தீர்மானத்தோடு இருந்த பொழுது இந்த மூர்த்தி நாயனார் கழுத்திலே அந்த யானை மாலை போட்டது. இவரே அரசரானார். சிவபூஜைகளெல்லாம் எல்லா திருத்தலங்களிலேயும் நடந்தன. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாயனாருடைய குரு பூஜை. அதே மாதிரி புகழ்ச்சோழ நாயனார் அவருடைய குரு பூஜையும் இங்கே தான். அவர் சேரதேசத்திலே பிறந்தவர். அவர் எல்லா கோயில்களிலேயும் சிவபூஜை செய்யும்படியாக நியமித்தார். அவர்கிட்ட இருக்கிற ஒரு குணம் என்னன்னா, அவர் ஒரு வன்தொண்டராட்டம். அதாவது அவருடைய மனைவியே இருந்தாலும் கூட அந்த சிவபூஜைக்கு எதிரான ஒரு செயலை செய்யும் பொழுது தண்டிக்க தயங்காதவர் என்பது அவருடைய அந்த வரலாற்றிலே இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்பு. ஆக இன்னைக்கு என்னென்ன சிறப்புன்னா, ஆடி மாதம் 4ஆம் வெள்ளி ஒரு சிறப்பு, முருகனுக்குரிய ஆடி கிருத்திகை என்பது 2வது சிறப்பு, சமயபுரத்திலே நடக்கக்கூடிய விழா மற்ற அம்மன் கோயில்களிலே நடக்கக்கூடிய விழா என்பது 3வது சிறப்பு, செவ்வாய்ப்பேட்டையிலே மாரியம்மன் கோயிலிலே திருத்தேர் உற்சவம் நடக்கக்கூடிய நாள் என்பது 4வது சிறப்பு, திருத்தணியிலே தெப்ப உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது 5வது சிறப்பு. அதற்கு பிறகு 2 நாயன்மார்களுடைய குரு பூஜை தினம், மூர்த்தி நாயனார் புகழ்ச்சோழ நாயனார் என்ற 2 நாயன்மார்களுடைய குரு பூஜை தினமாக இருப்பது அடுத்த சிறப்பு. இத்தனை சிறப்புகளும் ஒன்றாக இணைந்த இந்த ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமை நாம் தவற விட்டுவிடக்கூடாது. அம்மனையும் முருகனையும் வணங்கி அன்றைக்கு நமக்கு தேவையான அத்தனை அருளாற்றலையும் பெறுவோம். தவற விடாதீர்கள். ஆடி மாதம் 4வது வெள்ளி.